Switch. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன் சேஃப் த்ரோட்லர். இப்போ நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம திருவண்ணாமலை ட்ரிப்பு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வேலை முடிஞ்சு இன்றைக்கி வந்ததும் நைட்டு ஒரு 10 மணி போல் சென்னையிலேருந்து கிளம்பி நேராக திருவண்ணாமலை தான் நம்ம ட்ரிப்பு. கூட நம்ம சீனியரும் வராரு, அவரையும் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நான் ரூம்லேருந்து கிளம்புறேன், மணி ஒரு 9:45 போல் ஆகுது. ரூம்லேருந்து கிளம்புறேன், நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக சீனியர் ரூம் போயிட்டு நம்ம சீனியரை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம விளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரவணன் சேஃப் த்ரோட்லர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஓட்டு போடுறதுக்காண்டி ஊருக்கு போயிருப்போம். அந்த விளாக் வந்து ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா நம்ம மொபைல் வந்து மவுண்ட்டோட ஒரு சின்ன பார்ட் வந்து கீழே விழுந்திருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங் 0லேருந்தே இந்த மோட்டோ விளாக் ஜேர்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருப்பேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருப்போம். வண்டி வாங்கினதுலேருந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக டிஜே ஆக்ஷன் கேமரா 4 வாங்கியிருக்கோம். ப்ளஸ் டிஜே மைக் மினியும் வாங்கியிருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம பண்ணுற விளாக் வந்து இந்த திருவண்ணாமலை விளாக்காக தான் இருக்கும். நான் சீனியரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அவர் வேறு கேமரா மாட்டியிருக்குன்றதும் திரும்பி பார்த்துட்டு போகிறாப்புல, மறைச்சி பார்த்துட்டு. என் மேலே மிஸ்டேக் இருக்குது, ஹாரன் அடிச்சிருக்கணும். ஆனால் பிரேக் அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ஏறி வராப்புலன்னு? கொஞ்ச நேரத்தில் நம்மளை அடித்து பறக்க விட்டுருவாப்புல போல், அந்தளவுக்கு அவன் போயிட்டுருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அந்த மாதிரிலாம் நல்லா வேகமாக போகிறது, பறக்கிறது, வீலிங் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள். அதனால தான் நம்ம சேனலில் சேஃப் த்ரோட்லர். இந்த மூலக்கடை ஜங்ஷனில் எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆப்போசிட் ரோட்டில் வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகிறத. இது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து மூலக்கடை சிக்னலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே பாருங்கள், எல்லோரும் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வருவாங்க. ஏன்னா அந்த லாங்கில் போயிட்டு யூட்டன் வந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டு கிராஸ் பண்ணிடுவாங்க. இதை பற்றிய உங்கள் ஒப்பீனியன் என்ன? மாறணும்னா நம்மளும் சேர்ந்து தான் மாறணும். நம்மளும் அதை ரூல்ஸை கடைப்பிடிச்சி தான் ஆகணும். அந்த இடத்துல கேமராவும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா ஃபைன்ஸும் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. நம்ம முன்னாடி நிற்கிறது ஒரு Yamaha XSR தான், பட் ஒயிட் கலரு. இதுவும் ரவுண்டானவை தாண்டியாச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆமாம், என்ன திடீர்னு திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிவனுடைய பக்தர் தான். சிவன் தான் நமக்கு யோகி பாபு சார் சொன்ன மாதிரி எதுவும் இல்லாத நேரத்தில் சம்டைம்ஸ் அந்த ஹோப்பு தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். மேக்ஸிமம் இந்த லைஃப்பில் எல்லாருமே சேம், எல்லாரும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து தான் வந்திருப்போம். அந்த மாதிரி தான். அதனால் நான் திருவண்ணாமலை எப்போனாலும் திடீர்னு தோணுச்சுன்னா திருவண்ணாமலை போயிடுவேன். நான் போகிறேங்கிறத மட்டும் சொல்லாமல்
நம்ம இந்த ரீல்ஸ்லலாம் வர மாதிரி அவரே நம்மளை கூப்பிட்ருவார், அந்த கான்செப்ட் தான். அந்த மாதிரி தான் திடீர்னு இந்த பிளானு. அதோட நம்ம சீனியரும் வர்றேன்னு சொன்னாப்புல. அதோட இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டைம்ஸ் வந்து திருவண்ணாமலை போயிருக்கேன். ஒரு வழியாக பைபாஸை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி பிரைட்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்றைக்குமே ஓவர்டேக் எடுக்கும்போதோ, லாங் டிரைவில் நைட்டில் போகும்போதோ சிம்பிளாக கொஞ்சம் லைட்டாக பிரைட் அடித்து காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்ம டிரைவிங்கில் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஹார்ன் அடிக்க வேண்டிய இடங்களில் ஹார்ன் அடிக்கணும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு வழியாக பைபாஸ் ஏரியாச்சு. அந்த மாதிரி நம்ம பிரைட் அடித்து காமிச்சோம்ல, அந்த மாதிரியும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஹாரனும் யூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வே ஆஃப் கம்யூனிகேஷன் மோட்டார் ரைடில். அவ்வளோதான் மக்களே. அப்படியே போகிறவர் செங்கல்பட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே திருவண்ணாமலை போகிறது தான் நம்ம டார்கெட்டு. இப்போ Yamaha XSRல வந்து ஆல்ரெடி நான் வந்து பெருசாக ரிவ்யூ வீடியோன்னு போடல. இடையில நம்ம விளாகில் எடுத்த வீடியோ கட்ஸில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த தடவை கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லி பார்க்கலாம். மைனஸு அப்படின்னு நம்ம மைனஸே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். மைனஸ் அப்படிங்கிறப்ப சீட் பில்லியன் தான். ஒரு 1 ஹவருக்கு மேலே 2 ஹவர்ஸ்லாம் ஓட்டினோம்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வலிகள், பேக் பெயின், குறுக்குலலாம் வலி அந்தளவுக்கு மேக்ஸிமம் இருக்காது. அது ரொம்ப லாங் ஓட்டினா தான் வரும். இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் 1 ஹவருக்கு மேலே. அதுவும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு குறிப்பாக ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த உட்காந்துருக்க கால் வந்து லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க ஃபுட் ரெஸ்ட்டில். அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலையும் சேர்த்து லாக் ஆக்கி அந்த பெயின்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் மழை காலத்தில் வந்து பயங்கரமாக வண்டி சேர் அடிக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்ம அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அடுத்த மழைக்காலம் வேறு வரப்போகுது. கண்டிப்பாக வண்டி வந்து பயங்கரமான சேரு நாஸ்தி ஆயிரும். வேறு என்ன மைனஸ்ன்னு பார்த்தா, வேறு அந்த சாவி போடுற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம எதுவும் கீச்சைன் யூஸ் பண்ண முடியாது. கீச்சைன் ஏதாவது ஹார்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல அடித்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பயங்கரமாக விழுகுது. அந்த விஷயத்தை நான் நோட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் கீச்சைனுமே போடுறதில்ல. மற்றபடி ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் ப்ராப்பராக கொடுக்குது. கமெண்ட்ஸில் நிறையா பேர் கேட்குறீங்க, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, நல்லா இருக்கா வண்டி அப்படின்லாம் கேட்குறீங்க. மைலேஜுக்கு வந்து கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுக்குறேன். மைலேஜ் வந்து உண்மையிலேயே நல்ல மைலேஜ் தான். சிட்டிலையும் சரி லாங்லேயும் சரி கரெக்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸு, இப்போ ஏறி இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெரிய பைக்ஸ் எடுத்து 20-25 மைலேஜ் கொடுக்கறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. அப்புறம் விவிஏ சிஸ்டம் எப்படியோ ஒரு 90-95 மேலே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நம்ம அந்த அளவுக்கு போக போகிறதில்ல. மேக்ஸிமம் ஏதாவது பைபாஸில் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போனால் ஒரு 100 அந்த மாதிரி போவோம். அவ்வளோதாங்க. மற்றபடி மற்ற எல்லாமே வண்டியில் ஃபிட் தாங்க. இப்படி வந்து பாக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அங்கே திருவண்ணாமலையில் எப்படியும் கூட்டமாக இருக்கும், சண்டே வேறு அப்படின்னு நம்ம பிரதர் வேறு சொன்னாப்புல. பார்க்கலாம் கூட்டமாக இருக்குமா என்னென்னு. நான் ஆல்ரெடி ஒரு 4-5 தடவை போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படியும் அங்கே ஃபுல்லாமே நான் ரொட்டீன் தான். எப்போவும் போனேன்னா கரெக்டாக அங்கே ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ப்ளஸ் எப்பவும் போல் அங்கே திங்ஸ் வைக்கிற இது லாக்கர் இருக்கும், அதில் திங்ஸை வச்சுட்டு நேராக கிரிவலம் கரெக்டாக ஒரு சுற்றிட்டு காலையில் ஒரு 6:30-7 மணி எப்போவுமே என்னோடய ரொட்டீன் அதுதான். வேறு எந்த டயத்துலையும் நான் போனதே இல்லை. இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து நியர்பையில் திருவண்ணாமலையிலேருந்து, அப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு அந்த ரொட்டீன் மாறிச்சு. ஆனால் அது அப்பையும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிலே ஆச்சு.
ஒரு 8-9 மணி போல் பார்த்துருப்போம். ஆனால் அதே ரொட்டீன் தான். காலைல போயிட்டு அங்கே போய் எப்பவும் போல் அங்கே நான் குளிச்சுட்டு கரெக்டாக லாக்கரில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நியர்பை லாச்சுக்கிட்டே கரெக்டாக அந்த நம்ம விநாயகர் கோயில் இருக்கும், அங்கேருந்து அப்படியே அந்த கோயில்லையும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கரெக்டாக ஆரம்பித்து கோபுர தரிசனத்தை போட்டுட்டு கரெக்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கரெக்டாக வந்தோம்னா கரெக்டாக நம்ம மறுபடியும் கோபுரத்துக்கே வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் போட வந்தாச்சு. டெஸ்ட்டு பாருங்கள், இது எவ்வளோ டெஸ்ட்டு இருக்குன்னு. இதுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் மாதிரி ரெடி பண்ணணும். பயங்கரமான டெஸ்ட்டாக இருக்குது கேமராவில். கேமரா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கா? இவர் தான் நம்ம சீனியர் சாரு. What the fuck? ஐநூறுண்ணா. போட்டாச்சு. 108 ரூபா. 108 ரூபா 30 பைசா. தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிறோமா? உங்களுக்கு குடிச்சிட்டிங்களா? குடிக்க என்ன அப்புறமா குடிச்சுக்கிறோமா? போயிருமா ஒரேடியா? எவ்வளோ தூரம்? மேல்மருவத்தூரில் நம்ம ஸ்டாப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 100 கிலோமீட்ரு. எப்போவும் நான் எடுக்கிறது. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நான் அதான் சொன்னேன்ல, இந்த வண்டியில் வந்து பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ரொம்ப சேதாரம். நான் பில்லியன் ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு. நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். கொஞ்சம் அமௌண்ட்டு தட்டுப்பாடுகள் காரணமாக பண்ணாமல் இருக்குது. போயிடுவோம், மேல்மருவத்தூர் போயிடுவோம். பரனூர் சுங்கச்சாவடி. பரனூர் சுங்கச்சாவடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல் ஸ்டாப்பிங்கே மேல்மருவத்தூர் தான். ஆஸ் பர் பிளான் நான் தான் 100 கிலோமீட்டர் கவரேஜ் பண்ண முடியும். நான் எப்போவுமே நம்ம இந்த சவுத் சைடில் போகிறதுக்கு, நம்ம ஊர் சைடு இப்போ இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு மேல்மருவத்தூரில் தான் எடுப்பேன். அப்படின்னா தான் கரெக்டாக 100 கிலோமீட்டர், எவரி 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்டாப் அடிப்பேன். அதுதான் கொஞ்சம் நான் ரொட்டீனாக வச்சுருக்கேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இந்த
என்ஃபீல்டு வாங்கியிருக்காப்ல. ராயல் என்ஃபீல்டு அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் மைலேஜ் இருக்குது 20 மைலேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 25 மைலேஜ் கொடுக்கும். வண்டிலாம் தரமான வண்டி தான் ராயல் என்ஃபீல்டு எல்லாம். ஆனால் மைலேஜ் தான். செகண்ட் பிரேக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு தாண்டி நம்ம செகண்ட் பிரேக் எடுத்தோம். ஒரு நேரம் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் வண்டி ஓட்டினாப்புல, வண்டி எக்ஸஸ்ஆர் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணாப்புல. அவர்கிட்ட அப்புறமேட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது வண்டியை பற்றி கேட்போம் என்ன ஏதுன்னு. அவரோட ரிவ்யூ சொல்லட்டும். அவ்வளோதான் ப்ரோ, இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. மணி கரெக்டாக 2:05 ஆகுது. ஒரு 2:30 போல் ரீச் ஆகிடலாம். ஒரு 2:40 அந்த போல் ரீச் ஆகிடலாம். ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு நேராக சாமியை கும்பிட்டுட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் சென்னை தான். திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நோ பார்க்கிங்க. ப்ரோ என்ன உள்ள பார்க்கிங் இல்லைன்னு போட்டிருக்காங்க. பெய்டு பார்க்கிங் ஏதாவது இருக்கான்னு பாப்போமா? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏதாவது பெய்டு பார்க்கிங்கில் போட்டு வந்துடுவோமா? அதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்கு பின்னாடி தான் கோயில் இருக்குது. நான் வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ என்னமோ சிஸ்டம் மாற்றிட்டாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்கெல்லாம் கிரிவலம் முடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுத்தணுமா? ஆமாம் ப்ரோ, 14 கிலோமீட்ரு. ஒரே இடத்தையா சுற்றணும்? இந்த மலையை சுற்றணும். ஆக்சுவலாக இந்த மலை தான் வந்து சிவன் லிங்கம். சரி, அப்போ பைக் அங்கே நிப்பாட்டி பார்க்கிங் வேணுமே. இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கிங் போட்டால் அவ்வளோ தூரம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரணுமே, நடக்கணும். இல்லை அங்கனையா பார்க் பண்ணிடுமா? திங்ஸு உள்ள லாக்கர் போயிடும். குளிச்சுட்டு கிளம்புவோம்ல. ஒரு ரவுண்டு போதும். 14 கிலோமீட்டர். பேடு பார்க்கிங். என்ன ப்ரோ இவ்வளோ கூட்டமாக இருக்கு? தெரில, சில பேர். ஆமாம், இவங்களாம் முடிக்கிறவங்க. அப்போ காலையில் சரியான கூட்டமாக இருக்குமோ? எங்கே இருக்கு? அப்போ இங்கே கொடுத்து நடந்துருமா? இங்கேயே போட்டுலாம் ப்ரோ. ஆனால் உள்ளே போட்டு வரலாமா இல்லை பே பண்ணிட்டு போகணுமாண்ணா? என்னண்ணா? எங்கேண்ணா போட? எந்த பக்கம்ண்ணா? ஓம் நமச்சிவாய. நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குது. சண்டே அதுவுமா அதிகாலையில். எப்படி இங்கேருந்து காலையில் வெள்ளனை பார்த்துட்டு என்னோட ரொட்டீனை முடிப்பேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொட்டீன் பிரேக் ஆயிரும். குளிச்சிட்டிங்க வந்து ஆசீர்வாதம். இப்போ குளிக்கிற இடம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க.
இதாங்க guys நம்ம எப்போவுமே ரெகுலராக வரும். போட்டாச்சுக்கா 190 வேணாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாப்பா நான் டோக்கனை கட்டு. ஒரு பேக்கு 2 ஸ்லிப்பர்ஸு ஹெல்மெட் 2.